Example 2.33. How many terms of the series 1 plus 5 plus 9 must be taken so that the sum is 190 அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் என்னன்னா, ஸோ ஒரு சம் ஆஃப் த சீரீஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 1 + 5 + 9 இதை வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ ஆட் பண்ணிகிட்டே போகும்போது எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணால் அதோடைய சம் வந்து 190 ஆகும். அதாவது எஸ்என் அப்படின்றது 190 அவங்க கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் n டேர்ம்ஸ், எத்தனையோ டேர்ம்ஸ். இப்போ இங்கே வந்து 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஒரு 12 டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணுறோம், அந்த 12 டேர்ம்ஸ் வரைக்கும் 190 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 12 அப்படின்றது நமக்கு தெரியாது. இங்கே அதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 1 2 3 ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், இந்த மாதிரி டேர்ம்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகும்போது ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு 190 கிடைக்குது. அதாவது சம்மேஷன் ஆஃப் n டேர்ம்ஸ், அந்த எத்தனாவது டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணால் 190 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம் ஆஃப் n டேர்ம்ஸ். என்னன்னா நமக்கு தெரியாது, எது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அதை ஆட் பண்ணதோடைய சம்மேஷன் 190 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து நமக்கு என்னென்ன டேட்டாஸ் வந்து ரிவீல் பண்ண முடியும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ன்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டி வந்து T2 மைனஸ் T1. ஸோ 5 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 4. நமக்கு இப்போ காமன் டிஃபரன்ஸ் டி வந்து 4 இருந்துச்சு. அண்ட் எஸ்என் மொத்தமாக n டேர்ம்ஸ் வரைக்கும் ஏதோ டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை ஆட் பண்ண வரைக்கும் நமக்கு 190 அப்படின்ற ஆன்சர் தெரியும். எஸ்என் நமக்கு ஃபார்முலாவும் தெரியும். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி அப்படின்ற ஃபார்முலா தெரியும். ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்டூ 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் நமக்கு ஓவராலாக எஸ்எனோட வேல்யூ 190 தெரியும், ஏவும் தெரியும், டியும் தெரியும். ஸோ மற்றபடி நம்ம அந்த n அப்படின்றது எத்தனாவது டேர்ம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். நவ் இந்த எஸ்எனுக்கு 190 கொடுத்துட்டாங்க. அதாவது சம்மேஷன் ஆஃப் n நம்பர்ஸ், ஏதோ எத்தனையோ நம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு 190 வருது. அந்த 190 போட்டாச்சு. n வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுதான் எத்தனாவது டேர்ம்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ n/2 இன்டூ 2, ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் n நமக்கு தெரியாது, மைனஸ் 1, டின்றது 4. ஓகே, நவ் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ தான் n வந்து நமக்கு LHSல இருக்கும். ஸோ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நவ் n/2 RHSல இருக்கிறத LHSல எழுதலாம். 2 இன்ட்டு 1 இஸ் 2 ப்ளஸ் 4 இன்ட்டு n 4n மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 4 is equal to 190. Next step, so n/2 into 4n minus 4 plus 2 will become minus of 2, that is equal to 190. Now n மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போகும்போது இந்த 2 அங்கே வந்து போயிடும். ஸோ n into 4n minus 2 அப்படின்றது is equal to 190 into 2 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் n into 4n minus 2 is equal to 180. Now நம்ம n வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 4 into n 4n ஸ்கொயர் மைனஸ் n2 n into மல்டிப்ளை பண்ணோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 2 into n will become 2n மைனஸ் இந்த 180 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 180 is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஓவராலாக நம்ம என்ன பண்ணலாம்னா 2 வந்து காமனாக வெளியே எடுக்கலாம். அப்படி நம்ம 2 காமனாக வெளியே எடுக்கும் போது என்ன ஆகுனா 2 into இந்த இடத்துல 2 அவுட் பண்ணிட்டோம், எடுத்துட்டோம்னா 2n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் ஆஃப் 180 தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இந்த 2 0க்கு இந்த சைடு ஈக்குவல் அந்த சைடு போகும்போது 0/2 will become 0. நவ் நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் 2n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் ஆஃப் 180 is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n ஸ்கொயர் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ 2 into 180 அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ 2 into மைனஸ் ஆஃப் 180. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n ஸ்கொயரையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 360 மைனஸ் 360 ரெண்டு நம்பர்ஸ். இந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 360 வரணும். அண்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 1, அதாவது என்னோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1 வரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போ எந்த நம்பர் போடலாம் அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா 190 into 2 வந்து 380 ஆகும். ஸோ 318 போட்டுக்கோங்க. அண்ட் தென்
இதில் வந்து இப்போ நம்ம வந்து 2 காமனாக வெளியில் எடுக்கும் போது இந்த 380 இந்த 380லேருந்து 2 நமக்கு எடுக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா 190 கிடைக்கும் சரிங்களா. அண்ட் நவ் 2 இந்த சைடு போயிடுச்சு, 0/2 will become 0. 2n square minus of n minus of 190 is equal to 0. So 190 into 2. So 190 into 2. இந்த n ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு 380 கிடைக்குது. 380 இந்த 380ன்றது நெகட்டிவ்ல இருக்கு. இதை ரெண்டு நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ண உடனே இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு -380 கிடைக்கணும். அண்ட் ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கணும் சரிங்களா. நவ் நமக்கு 380 வரணும்னா நமக்கு 19 டேபிள்ஸில் வரும். ஸோ 19 2s ஆர் நம்ம பார்த்தோம்னா 9 2s are 18, ரிமைண்டர் 1, 2 1s are 1, 38. சரி ஓகே 380 வந்துருச்சு. நமக்கு 38 வந்திருக்கு. ஸோ நீங்கள் 0 போகிறோன்னு வச்சுக்கோங்க. 19 20s are 380 கிடச்சிச்சு. 19 20 ஆட் பண்ணால் ரிமைண்டர் நமக்கு 1 கிடைக்கும். ஆனால் நமக்கு நெகட்டிவில் வரணும். ஸோ இங்கே பிக்கஸ்ட் நம்பர் 20. ஸோ -20யும் +19ம் ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது -380 கிடைக்கும். ஆட் பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கும். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த -nக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், இங்கே ஃபர்ஸ்ட் 2n² எழுதிக்கணும். இந்த மைனஸ் ஆஃப் nக்கு பதிலாக -20n ப்ளஸ் 19n -20n +19n ஆட் பண்ணால் -n வந்துடும். ஸோ இந்த -nக்கு பதிலாக நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இதை ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம். நவ் இந்த ரெண்டு டேர்மில் இருந்து 2n நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ காமனாக இதில் 2n நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே n இருக்கும். -2 × 10 n வெளியே எடுத்தாச்சு. ஸோ 10 டைம்ஸ் ப்ளஸ் இதில் இருந்து நம்ம 19 தான் வெளியே எடுக்க முடியும். அப்போ 19 எடுத்தோம்னா இந்த இடத்துல n இருக்கும் -10 டைம்ஸ். ஸோ 19 டைம்ஸ் 190 கிடைக்கும். இங்கே n-10 இங்கே n-10 ரெண்டுத்துலேயும் காமனாக n-10 அவுட் சைட் வெளியே எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல டேர்ம் 2n இருக்கும் ப்ளஸ் 19 இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. நவ் n-10 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 2n - 19 2n + 19யும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும் 0க்கு. ஸோ n is equal to 10 ஒரு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் 2n + 19 is equal to 0. 2n is equal to -19. n is equal to -19/2. ஸோ டேர்ம் அப்படின்னும் போது 10th டேர்ம் இங்கே இது வந்து நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா டேர்ம்ஸ் வந்து 1 2 3 4 5 T1 T2 T3 அந்த மாதிரி கண்டுபிடிப்போம். S1 S2 S3 S4 தான் கண்டுபிடிப்போம். இங்கே வந்து பார்த்தோன்னா n-ன்றது -19/2. ஸோ நெகட்டிவ்லேயும் இருக்காது, ஃப்ராக்ஷன்லேயும் இருக்காது. அப்போது இது வந்து நாட் பாசிபிள். ஸோ n-ன்றது 10. ஸோ 10 டைம்ஸ் 10 டேர்ம்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது தான் நமக்கு 190 வந்து கிடைக்குது. ஸோ n-ன்றது வந்து என்னன்னா 10. How many terms of the series must be taken so that the sum will be 190 சொல்கிறாங்க. ஸோ how many termsனா there are 10 terms. ஸோ 10 terms there 10 terms of the series will be நம்ம என்ன எழுதலாம் 190 எழுதலாம். ஸோ 10 terms வந்து இருக்கும்போது 10 terms இருந்ததுன்னா நம்ம S10 அப்படின்னு போட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம்னா சம்மேஷன் ஆஃப் த 10 terms இந்த ஏவும் இந்த டியும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது நமக்கு 190 கிடைக்கும். தட் இஸ் த ஆன்சர்.